வணக்கம் and welcome to Atma Homemade 101 days of wellnessல day 75 kidney stones. இந்த வீடியோல kidney stones வந்து எப்படி ஈஸியா வந்து ரிமூவ் பண்ணிடலாம் without surgery அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஜெனரலா kidney stones வரவங்களுக்கு வந்து severe back pain இருக்கும், vomiting இருக்கும், fevers இருக்கும், chills இருக்கும், அந்த ஏரியா ஃபுல்லா பெயின் இருக்கும், bladder இருக்கிற ஏரியா ஃபுல்லா பெயின் இருக்கும். யூஸ்வலாக வந்து யூரின்ல வந்து பிளட்டும் நிறையா போகலாம், பெயினும் வரலாம். யூரின் போகும்போது யூரின் போய் உட்காருவாங்க, ட்ரிப்பா வந்து யூரின் போகும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஜென்ரலா கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க யூஸ்வலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பெயினை வந்து டிஸ்கிரைப் பண்ணும்போது பிரெக்னன்சியோட சிவியர் பெயின் வந்து இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ப்ரெக்னென்சி பெயினை கூட தாங்கிக்கலாம், கிட்னி ஸ்டோன்ஸ் பெயினை வந்து தாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக அது வந்து ட்ரூ தான், அவ்வளோ சிவியராக இருக்கும் அதோட பெயின். ஜென்ரலாக நம்மளோட கிட்னிஸ் வந்து நம்மளோட உடம்புல உள்ள எக்ஸஸ் சால்ஸை தான் வந்து வெளியேற்றுறது. அது வந்து எப்போ வந்து வெளியேற்றும் போது நிறைய இடத்துல தங்கிடுதோ அப்போ தான் வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஜென்ரலாக கிட்னி லெவலில் இருக்கும்போது உங்களுக்கு பெருசாக பெயின் வராது, எப்பயாவது சின்ன சின்ன பெயின்ஸ் வரும், அவ்வளோதான். அதே வந்து கீழே யுரேட்டர் வழியாக வந்து யூரினரி பிளாடர்லையோ இல்லை அந்த யுரேட்டர்லையோ வரும்போது அது ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ தான் வந்து சிவியர் பெயின் வரும். எப்போ வந்து உங்களுக்கு வந்து யூரின் பிளாக்கேஜ் இருக்கோ அப்போ தான் வந்து யூரின் வந்து ட்ரிப்பாக இருக்கும். இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து நம்மளோட அந்த வெசல் வால்ஸ்லலாம் டேமேஜ் பண்ணும்போது உங்களுக்கு சிவியர் பெயின் வரும். ஸோ அந்த புஷ் பண்ணி அதை வெளியில் கொண்டு வர முடியாதப்போ அவங்களுக்கு வந்து சிவியர் பெயின் வரும். ஸோ இந்த பெயினை வந்து அவங்களால தாங்கவே முடியாது. கிட்னி லெவலில் இருக்கும்போது அதோட பெயின் வந்து கம்மியாக இருக்கும். யுரேட்டரில் வந்து யூரினரி பிளாடரில் வந்து யுரித்ராவில் வரும்போது அது ரொம்ப சிவியராக இருக்கும், அவங்களால தாங்கவே முடியாது. சரி, இது வந்து எப்படி உருவாகுது, என்ன இதுக்கு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நிறைய தண்ணி குடிக்காதது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா டீஹைட்ரேஷன் தான் ஃபஸ்ட்டு காசு. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜென்ரலாகவே நம்மளோட பாடி வந்து எக்ஸஸ் ஆஃப் சால்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளோட கிட்னி தான் வந்து வெளியில் தள்ளிட்டே இருக்கு. யார் வந்து யூரினை வந்து அடக்குறாங்களோ, வெளியில் போகும்போதெல்லாம் வந்து யூரின் போகாமல் இருக்காங்களோ, நிறைய தண்ணி குடிக்க மாட்டேங்கிறாங்களோ, அவங்களுக்குலாம் இந்த சால்ட்ஸ்லாம் வந்து பாடியிலேயே அப்படியே வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த பாடியில் அக்யூமுலேட் ஆகிற இந்த செக்ரீஷன்ஸ் வந்து நெஃப்ரான்ஸோட வால்ஸில் போய் அப்படியே ஒட்டிக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே வந்து அது ஹார்டன் ஆகி அப்படியே திக் ஸ்டோன்ஸாக வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறமா பெருசாகும் போது அது வெளியில் வரும்போது மூவ் ஆகணும்னு நினைக்கும் போது அப்போ வந்து சிவியர் பெயின் வந்து வரும். நிறைய பேருக்கு வந்து பாடி வந்து எக்ஸஸாக ஹீட்டாக இருக்கும் போதும் நம்மளோட வாட்டர் கண்டென்ட் கம்மியாகும், அப்போயும் கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து வரும். நிறைய ஹீட் எக்ஸ்போஷரில் இருக்காங்க, இப்போ ஹோட்டல்ஸில் வேலை பார்க்குறாங்க, இல்லை வந்து ஒரு ஃபயர் பிளான்ட்டில் வேலை பார்க்குறாங்க, இல்லை கண்டினியூஸாக ஏசியில் உட்காடுறாங்க, அப்பவும் வந்து பாடி வந்து எக்ஸசிவாக வந்து ஹீட்டாக இருக்கும். அந்த மாதிரி பீப்புளுக்கு கூட யூஸ்வலாக இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஈஸியாக வந்துடும். அப்புறம் யூரினை வந்து அடக்குறவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஈஸியாக வந்துடும். விட்டமின் டி வந்து எக்ஸஸாக போகும்போது அப்போவும் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இது எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக விட்டமின் டி டெஃபிஷியன்சின்னு சொல்லிட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட போயிருப்பீங்க. டாக்டர் வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க, வீக்லி த்ரைஸ் சாப்பிடுங்க, இல்லை வீக்லி ஒன்ஸ் சாப்பிடுங்க, ஒரு 2 months சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ்ன்னு நினச்சி ஓவர் டூ பண்ணும்போது நம்மளோட வால்ஸ் ஃபுல்லாகவும் வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து விட்டமின் டியோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் அப்சார்ப்ஷன். ஸோ நீங்கள் நிறைய அமௌண்ட் ஆஃப் விட்டமின் டி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது எனாமரஸ் அமௌண்ட் ஆஃப் கால்சியம் வந்து அது வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடும். அதுவும் வந்து எக்ஸஸாக போகும்போது, கால்சியம் எக்ஸஸாக போகிறதுக்கு ரீசன் வந்து இந்த விட்டமின் டி தான். அது வந்து எக்ஸஸாக போகும்போதும் உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து வரும். ஸோ சப்ளிமெண்ட்டே ஆனாலும் அளவாக தான் சாப்பிடணும், அதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். யார் வந்து ஹெட்ஏக்காக வந்து சிவியர் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை சாப்பிட்டுக்கிறாங்களோ, இன்னைக்கு தலைவலிக்குது அப்படின்னா ஒரு மாத்திரையை போட்டு அப்படியே படுத்துக்கிறது, ஸோ ரெஸ்ட் எடுக்கிறதோ இல்லை தலைவலியோட ரீசன் என்ன அப்படின்றதோ பார்க்கறது இல்லை. ஸோ பெயின் கில்லர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வரும். யார் வந்து லாங் டைம் மெடிக்கேஷனில் இருக்காங்களோ அவங்களுக்கும் வந்து அது எதுவாக வேணால் இருக்கட்டும், பிபி ஆகட்டும், சுகர் ஆகட்டும், தைராய்டு ஆகட்டும், எந்த மெடிசனாக இருந்தாலும் லாங் டைம் மெடிக்கேஷன் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு, ஏன்னா அது ஒரு ட்ரக்கு, நம்ம பாடியிலேருந்து அது வெளியில் போகி ஆகணும். அந்த டாக்ஸின் பாடியில் இருக்கும்போதும் நமக்கு வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஃபார்ம் ஆகும்.
யார் வந்து ஆல்கஹால் நிறைய எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கும் வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்மேஷன் நிறையா இருக்கும். ஸ்மோக் நிறையா பண்ணுறவங்களுக்கும் கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்மேஷன் நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து கிட்னியை வந்து ஸ்டோன் ஃபார்மேஷன் ஆக்குறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வராமல் இருக்கணும்னா இன்னொரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகும்போது என்ன ஆகுது, ஸ்ட்ரெஸ்னால எப்படி கிட்னி ஸ்டோன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்களோ அப்போல்லாம் வந்து பாடி எக்ஸசிவாக ஹீட்டாக இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பாடி வந்து எக்ஸசிவாக ஹீட்டாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் வந்து அந்த வாட்டர் கண்டென்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, பாடியிலேருந்து டீஹைட்ரேட் ஆகிருப்பீங்க. ஸோ நிறைய அமௌண்ட் ஆஃப் தண்ணி குடிச்சிங்கன்னா மட்டும்தான் வந்து இந்த பாடியோட சூடை வந்து உங்களால் குறைக்க முடியும். இந்த கிட்னி ஸ்டோன்ஸை வந்து ஜென்ரலாக சொல்லுவாங்க, இது கால்சியம் ஸ்டோனு, இது யூரிக் ஆசிட் ஸ்டோனு அப்படின்னு சொல்லிட்டு இதை சாப்பிடாதீங்க, தக்காளி சாப்பிடாதீங்க, பீர் சாப்பிடாதீங்க, இது சாப்பிடாதீங்க, அது சாப்பிடாதீங்க, இதனால உருவாச்சுன்னா இந்த ஸ்டோனு, இதனால உருவாச்சுன்னா இந்த ஸ்டோனு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபேமிலியல் டிசீஸ் அப்படின்னும் இதை சொல்லுவாங்க. தட் இஸ் இது ஃபுட் ஹேபிட்ஸ்னால வருதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபேமிலியல் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெரிட்ரினால வருது, அப்பாவுக்கு வந்துச்சு அதனால குழந்தைக்கு வந்துச்சு, அப்படியே வந்து ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருக்கும் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரே டைப் ஆஃப் ஃபுட் தான் சாப்பிடுவாங்க. இப்போ காரமாக நல்ல காரமாக சாப்பிட்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட ஃபேமிலிக்கு அப்படியே தான் பழக்கியிருப்பாங்க. அவங்க அம்மாவோ அவங்க அப்பாவோ வந்து நல்லா தண்ணி குடிக்கிற கேரக்டரா இல்லை அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தண்ணி குடிக்கிறதுன்றது கண்டிப்பாக தெரியாது. அவங்க ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுற பர்சனா இல்லைன்னா அந்த பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது எக்ஸசைஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரே டைப் ஆஃப் கிளைமேட்ல வாழ்றவங்க, எக்ஸஸா ஹியூமிட் கண்டிஷன்ஸ்லாம் வாழ்றவங்களும் அவங்களோட ஃபேமிலி ஃபுல்லாகவே வந்து அதே இடத்துல தான் இருக்க போகிறாங்க. அதனால இதை வந்து ஒரு ஃபேமிலியல் டிசீஸ்னு சொல்கிறாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் கண்டிஷன். எவ்வளோக்கெவ்வளோ உங்களோட பாடி வந்து உங்களோட ப்ராப்பர் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த எலிமினேஷனை வந்து ப்ராப்பராக பண்ணுதோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளமே வராது, கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளமே வராது. உங்களோட யூரின் வந்து ப்ராப்பராக இந்த சால்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணி வெளியில் தள்ளிச்சு அப்படின்னா, பாடியில் செக்ரீட் ஆகாமல் எலிமினேட் பண்ணி வெளியில் தள்ளிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் ப்ராப்ளமே வந்து வராது. ரொம்ப ஈஸியாக ஃபுட் வழியாகவும் என்னென்ன விஷயங்கள் வழியாக நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளமை வந்து க்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். கிட்னி ஸ்டோன் உங்களுக்கு வந்துடுச்சு, என்னென்ன ஃபுட்ஸ் வழியாக வந்து ஈஸியாக கிட்னி ஸ்டோன்ஸ் வராமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸும் அதோட ஜூஸஸும் வந்து இதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இளநீர் நிறைய குடிக்கலாம், அப்புறம் முள்ளங்கி சாறு வந்து நிறைய சேர்த்துக்கலாம், நீர் காய்கறிகள்லாம் நிறைய சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, கிட்னியில் ஏற்கனவே வந்து வாட்டர் கண்டென்ட் கம்மியாக ஆகும்போது தான் நீங்கள் வந்து உங்களோட கிட்னி சால்ஸ் எல்லாம் வந்து அங்கே அக்யூமுலேட் ஆகிடும். நிறைய அமௌண்ட் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் நம்ம பாடியில் இருக்கும்போது ஈஸியாக வந்து ஃப்ளஷ் அவுட் ஆகிட்டு போயிடும். ஸோ சொரக்காய் ஜூஸ் குடிக்கலாம், வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் குடிக்கலாம், அப்புறம் வந்து பார்லி வாட்டர் நிறைய குடிக்கலாம், வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்கலாம், கேரட் ஜூஸ் குடிக்கலாம், கொள்ளு தண்ணியை எடுத்து அதோட ஜூஸ் குடிக்கலாம். அதுவும் வந்து நம்மளோட சால்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணி கொண்டு போயிடும். அப்புறம் எல்லா காயும் போட்டு ஒரு சூப் பண்ணிவிட்டு அதையும் கூட நீங்கள் ரெகுலராக குடிக்கலாம். இதை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த கண்டென்ட்ஸை வந்து ஈஸியாக வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணி கொண்டு போயிட முடியும். நம்ம இப்போ ஒரு முக்கியமான 3 விஷயங்கள் பார்ப்போம். கிட்னி ஸ்டோன்ஸுக்கு எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட கண்டிஷனுக்கு ஏற்றாப்புல இதை வந்து ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணிடலாம். ஸோ ஜென்ரலாக நம்ம பார்த்தது நிறைய ஜூஸஸ் குடிங்க, நிறைய அமௌண்ட் ஆஃப் தண்ணி குடிங்க, நம்மளோட சால்ஸ் எல்லாமே வந்து வாஷ் அவுட் பண்ணி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டோன்ஸே ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு மிராக்கிள் ஃப்ரூட் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ். லெமன் தான் வந்து அந்த மிராக்கிள் ஃப்ரூட்டு. இந்த லெமன் ஜூஸை வந்து நீங்கள் டெய்லி பேசிஸில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோன் ஃபார்மேஷனே வந்து வராது. நல்லா யோசிச்சு பாருங்கள், நான் நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொன்னேன். நீங்கள் லெமன் ஜூஸை குடிச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து பாடியில் இருந்தது. அப்புறம் லெமன் ஜூஸில் அந்த கண்டென்ட் இருக்குது, அந்த ஸ்டோன் ஃபார்மேஷனே வராமல் இருக்கிறதுக்கு அது உங்களை பாதுகாத்து கொடுக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்டோன் ஃபார்மேஷனே வரக்கூடாது அப்படின்னா ரெகுலராக லெமன் ஜூஸ் குடிக்கணும். ஸோ லெமன் ஜூஸை டெய்லி பேசிஸில் குடிக்க பாருங்கள். உங்களோட பாடி வந்து நல்லாவே இம்யூனிட்டிக்கு வந்து கொண்டு போய் கொடுக்கும், உங்களோட ஸ்டோன் ஃபார்மேஷனும் வராமல் பார்த்துக்கும். அடுத்தது வாழைத்தண்டு ஜூஸ். எல்லாருக்குமே தெரியும், கிட்னி ஸ்டோன்னா உடனே வாழைத்தண்டு ஜூஸ் கொடுப்பாங்க. ஜென்ரலாக இந்த வாழைத்தண்டு ஜூஸ் ஆக்சுவலாக என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டயூரிட்டிக்காக வந்து ஆக்ட் பண்ணுது. ஸோ டயூரிட்டிக் அப்படின்னா என்னன்னா நம்மளோட கிட்னியில் இந்த சால்ஸ் எல்லாம் வாஷ் அவுட் பண்ணி கொண்டு போகும்போது ஒரு ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும். தட் இஸ் என்னென்ன சால்ஸ் எல்லாம் நமக்கு திருப்பி தேவையோ அப்படியே பாடியில் வந்து அக்யூமுலேட் பண்ணி திருப்பி வந்து ஆட் பண்ணி நம்மளோட பாடியிலே வச்சுக்கும்.
இது வந்து எக்ஸஸாக போகும்போது நமக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து வரலாம். ஸோ இந்த டயூரிட்டிக்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட இந்த சால்ட்ஸ் எல்லாம் அக்யூமுலேட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ஃப்ளோ ஆஃப் யூரினை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ நம்மளோட இந்த ஃப்ளோ ஆஃப் யூரின் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அங்கங்கே இருக்கிற அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து வாஷ் அவுட் பண்ணி போயிடும். ஸோ சால்ட்ஸ் வந்து குறையும் போது வாட்டர் கண்டென்ட் வந்து நிறைய இருக்கும் போது நம்மளோட பிளட் வெசல்ஸ்லாம் நல்லா டைலேட் ஆகி இந்த இந்த யூரினை வந்து ஈஸியாக ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த டயூரிட்டிக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த டயூரிட்டிக் வந்து வாழைத்தண்டு ஜூஸ். அதனால தான் நம்ம ஒரு கிட்னி பேஷண்ட்ஸ்லாம் எப்படி வந்து டயூரிட்டிக்கை சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு அவங்களோட அந்த கிட்னியோட இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அந்த டயூரிட்டிக் வேலை செய்யாமல் போயிடும். அப்போ வந்து கிட்னி ஃபெயிலியருக்கு போயிடுறாங்க. அதே மாதிரி தான் வாழைத்தண்டு ஜூஸ் வந்து நல்லது. ஆனால் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவையோ குடிச்சா போதும். நார்மலாக இருக்கிறவங்க ரெகுலராக ஃபுட்டில் நீங்கள் சாப்பிட்டா போதும். டெய்லி பேசிஸில் டெய்லி நான் வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டயூரிட்டிக் பில்லை வந்து மாத்திரையாக சாப்பிட்டுக்கிறதுக்கு எவ்வளோ இது இருக்கோ அதே மாதிரி வாழைத்தண்டு ஜூஸ் டெய்லி குடித்தாலும் உங்களோட பாடியை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த ப்ராப்பர் ஃபங்க்ஷன் நடந்துட்டு தான் இருக்கணும். எப்போ வந்து உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் ஃபார்மேஷன் வந்திருக்கோ அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த வாழைத்தண்டு ஜூஸை நீங்கள் குடிக்கலாம். ஸோ ஒன்று நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் லெமன் ஜூஸ் குடிக்கணும். அது வந்து உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் ஃபார்மேஷனை வராமல் இருக்கும். கிட்னி ஸ்டோன்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வாழைத்தண்டு ஜூஸை குடிச்சு அந்த டயூரிட்டிக்காக அதை ஆக்ட் பண்ண வச்சு இந்த ஃப்ளோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து அதை வெளியில் தளர்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். 3வது ரொம்ப முக்கியமான பொருள் ஒன்று இருக்குது. அது வந்து பப்பாயாவோட காய் இருக்கு இல்லையா, அது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. பப்பாயாவோட காயை வந்து கூட்டு பண்ணுவாங்க, நிறைய விஷயத்துல அதை நம்ம யூஸ் பண்ணுவாங்க முன்னோர்கள்லாம். அது வந்து ரொம்ப பெரிய ஃபேக்டர் இந்த கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதை வச்சு ஒரு ஜேர்னலே வந்து பண்ணியிருக்காங்க. ஜேர்னல் ஆஃப் நேச்சுரல் அண்ட் ஆயுர்வேதிக் மெடிசனில் January 30th 2020 பப்ளிஷ் ஆன ஜேர்னல் இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பப்பாளியோட காய் வந்து நம்மளோட இந்த ஸ்டோன்ஸை வந்து அப்படியே பிரேக் பண்ணி உடைக்குது. ஸோ நீங்கள் ஒரு 9 mm ஸ்டோனோ ஒரு 12 mm ஸ்டோனோ இருந்தால் கூட நீங்கள் பயப்பட தேவையில்ல சர்ஜரி போகணுன்ட்டு. பப்பாயாவை வந்து நீங்கள் காயை வந்து ஜூஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா ரெகுலராக ஃபுட்டில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோன்ஸையே அப்படியே பிரேக் பண்ணி உடச்சி கொடுத்துருது. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த பப்பாயா காயை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கிட்னி ஸ்டோன்ஸ் இல்லாமல் நம்மளால வந்து பார்த்துக்க முடியும். ஸோ லெமன் ஜூஸும் வந்து ரொம்ப பெனிஃபிஷியல். ஏன்னா அது வந்து ஸ்டோன்ஸை ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்குது. ஸ்டோன்ஸ் வந்துடுச்சு பெருசாக இருக்குது அப்படின்னும் போது டயூரிட்டிக்ஸ் நமக்கு தேவை. அதுதான் வந்து நம்மளோட பனானா ஸ்டெம் இல்லைனா வாழைத்தண்டு. இது வந்து நம்மளோட ஃப்ளோ ஆஃப் யூரினை இன்க்ரீஸ் பண்ணி அதை வந்து வெளியில் தள்ளிட ட்ரை பண்ணுது. அந்த ஸ்டோன் வந்து பெருசாக இருக்கும் போது அதை உடச்சி கொடுக்கறதுக்கு நமக்கு இந்த பப்பாயா காய் தேவைப்படுது. ஸோ பப்பாயா காய் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. அது ரெகுலர் பேசிஸில் நம்ம வந்து சாப்பிடலாம். இட் இஸ் நாட் அ டயூரிட்டிக். அது வந்து நம்மளோட ஸ்டோன்ஸையே பிரேக் பண்ணுது. ஸோ நம்மளோட அந்த சால்ட்ஸை வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு அது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதில் நிறைய அமௌண்ட் ஆஃப் பொட்டாசியம் கண்டென்ட் இருக்கும். ஸோ நம்மளோட சால்ட்ஸை வந்து பாடியில் ஸ்டே ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு அது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த 3 விஷயம் தான். ஒன்று லெமன் ஜூஸு, இன்னொன்று வாழைத்தண்டு ஜூஸு, இன்னொன்று வந்து நம்மளோட பப்பாயா காய். இது 3த்தையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கிட்னி ஸ்டோன்ஸும் வராமல் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் நம்ம இந்த வந்ததை நம்ம ஈஸியாக அப்படி கிளியர் பண்ணிக்கலாம். வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நல்லாவே ஹைட்ரேட்டடாக இருக்கணும். பாடி வந்து ஹீட்டை குறைக்கணும், நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கிட்னி ஸ்டோன்ஸ்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். இந்த ஃபுட்டை சாப்பிட்டா கிட்னி ஸ்டோன் வந்துடும், இந்த ஃபுட்டை சாப்பிட்டா கிட்னி ஸ்டோன் வந்துடும் அப்படின்ட்டுலாம் எதுவுமே இல்லை. அதை பற்றிலாம் பயப்படாமல் எல்லா டைப் ஆஃப் ஃபுட்டுமே நல்லாவே சாப்பிட்லாம். அதுக்கு தேவையான உடம்புக்கு தேவையான தண்ணீரை வந்து கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட பாடி அதுக்கு தேவையான சால்ட்ஸை பாடிக்குள்ளே வச்சுக்கிட்டு தேவையான சால்ட்ஸை வந்து ஈஸியாக வந்து எலிமினேட் பண்ணிடும். நீங்கள் வந்து தண்ணியை வந்து கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா அதால் வந்து அதை எலிமினேட் பண்ண முடியாது. அங்கங்கே ஸ்டே ஆகும், பாடிக்கு யூட்டிலைஸும் ஆகாது, வெளியிலையும் போகலை அப்படின்னும் போது தான் அது வந்து ஸ்டோன் ஃபார்மேஷனாக ஆகுது. ஸோ நம்மளோட பாடிக்கு தேவையான நியூட்ரியன்ட் வேல்யூ நம்ம கரெக்டாக கொடுக்கணும். நம்ம எலிமினேட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு காயை நம்ம எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கடைசியில் என்டப் பண்ணி நிற்கும் போது பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம சாப்பிட முடியாது. ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாற்றினா மட்டுமே வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வராமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். சின்ன விஷயம் தான், இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த்தை வந்து நம்மளால் நல்லாவே பார்த்துக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
health improves your life and we improve your health. Thank you.